ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 14 அதிகாரம் 29வது வசனம். உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாம் செய்கிற வேலைகள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செய்கிற காரியங்கள் சின்ன வேலையாக இருந்தால் அந்த வேலையை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பே. அதன் மூலமாக உனக்கு சம்பூர்ணத்தை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் செய்கிற வேலையை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, எந்தவித பிரச்சனையும் இடையூறும் தடைகள் வராதபடிக்கு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்திலேயே முழுவதுமாக படிக்கும்போது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மற்றும் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகள் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக என்று போடப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஊழியக்காரர்கள் மற்றும் நம்முடைய வாசல்களில் வருகிற பரதேசி, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் யாராக இருந்தாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் திக்கற்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை நேசித்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஆகாரத்தை கொடுத்து அவர்களை உபசரித்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை, நம்மால் முடிந்த காரியங்களை தர்மங்களாக, தானமாக, ஆண்டவருடைய காணிக்கையாக கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை முன்னிட்டு நம்முடைய வேலையை தொடங்குவோம். ஆண்டவர் நம்மோடு கூடந்து வேலையை ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க செய்வார், தொழிலை பெருகச் செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பை நேசிதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்களை போஷிக்கிறவர்களாகவும் அவர்களை பராமரிக்கிறவர்களாகவும், திக்கற்றவர்களையும் பரதேசிகளையும் விதவைகளையும் காப்பாற்றுகிறவர்களாகவும், அவர்களுக்கு உண்ண உணவு உடை கொடுத்து ஆதரிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. அவர்கள் திருப்தி அடையும் போது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஊழியர்களை தாங்கவும், எங்களுக்கு முன்பாக வாசலில் இருக்கிற பிரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகளை பராமரிக்கிறவர்களாகவும், அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர்களாக, அவர்களுடைய பசியை ஆற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. அதற்குண்டான கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக, நல்ல வேலையை கொடுப்பீராக, நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பீராக ராஜா. எல்லா வறுமைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள் மாறட்டும் ராஜா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். இந்த நாளில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து கயிற்சியல் எல்லா வேலையிலேயும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.